அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் போகிறவங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் தமிழக அரசு கலைமாமணி விருதுகளோடு சேர்த்து மற்ற ஒரு 3 விருதுகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கலைமாமணி விருது என்ன கலைப்பிரிவில் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, 90 நபர்கள் யார் யாருங்கிறதா இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விருதுக்கான அறிவிப்புங்கிறது இப்போது செப்டம்பர் மந்த்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த விருது 3 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படுறதுக்காக ஒரு ஆண்டுக்கு 30 பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதனால 90 பேர் வந்திருக்கும். 2021 30 பேர், 2022 30 பேர், 2023 30 பேர். ஸோ 3 துறை விருதுகள் இந்த கலைமாமணி விருதுகள் இல்லாமல் சில விருதுகளாக இருக்குது. அந்த விருதுகள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ அந்த 3 துறை விருது என்னென்னா இயல், இசை, நாடகம். ஸோ இந்த 3 பிரிவுகளுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இப்போ இயல் பிரிவுக்கு பாரதியார் விருது கொடுக்குறாங்க. இந்த பாரதியார் விருதுக்கு தேர்வாக இருக்கிறவர் முருகேச பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர். அடுத்தது இசை பிரிவுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது கொடுக்குறாங்க கே.ஜே. யேசுதாஸுக்கு. நாட்டிய பிரிவில் பால சரஸ்வதி விருது கொடுக்குறாங்க ஆர். முத்துக்கண்ணம்மாளுக்கு. இந்த முத்துக்கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற சதுராட்ட கலையினுடைய கடைசி கலைஞர் இவங்க தான். அதனால இந்த விருது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 90 கலைமாமணி விருதுகள் கொடுக்குறாங்க 90 நபர்களுக்கு. ஸோ அப்போது இந்த 90 நபர்களை பற்றி வரிசையாக நம்ம பட்டியலில் பார்க்க போகிறோம். அதில் இயல் பிரிவில் 7 பேருக்கு கொடுக்குறாங்க. இயல் பிரிவுலேயும் 4 கலைப்பிரிவுக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன கலைப்பிரிவுனா, எழுத்தாளர்கள் பிரிவில் 2 பேர் கொடுக்குறாங்க. அந்த எழுத்தாளர் பிரிவில் வாங்குகிற 2 பேர் யாருன்னா, கா. திருநாவுக்கரசு ஒருத்தர், 2வது சாந்தகுமாரி சிவகடாட்சம்னு ஒரு மேடம் அவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் 2 பேருக்கு கொடுக்குறாங்க, நெல்லை ஜெயந்தாவுக்கும் கே. ஜீவபாரதிக்கும். சமய சொற்பொழிவாளர்கள் 2 பேருக்கு கொடுக்குறாங்க, எஸ். சந்திரசேகருக்கும் சு. முத்து கணேசனுக்கும். இலக்கிய பேச்சாளர் விருது ஒருவர் கொடுக்குறாங்க, திமு. அப்துல் காதருக்கு. அடுத்ததா இசை, நாட்டிய, நாடக பிரிவினுடைய கலைத்துறைகளில் ஒவ்வொரு துறையை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய விருதாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இசைத்துறைக்கு 3 பேர். அதில் பார்த்தீங்கன்னா பாபநாசம் அசோக் ரமணி ஒருத்தர், ஜெயஸ்ரீ வைத்தியநாதன், சாரதா ராகவ் இவங்கெல்லாம் இசைத்துறைக்கு. குரல் இசைக்கு ஆர். காசியப் மகேஷ், திருமுறை தேவார இசைக்கு சர்க்குருநாதன் ஓதுவாருங்கிறவருக்கு, வயலின் பிரிவில் பகலா ராமதாஸ், தமிழிசை பாடகரில் டி.ஏ.எஸ். தக்கேசி, மிருதங்கத்துக்கு 2 பேர், திருச்சூர் சி. நரேந்திரன், நெய்வேலி ஆர். நாராயணன், கோட்டு வாத்தியத்திற்கு என். நரசிம்மன், நாகஸ்வர ஆசிரியருக்கு கோ. பில்லப்பன், ஹார்மோனியத்துக்கு என்.ஏ. அலெக்ஸ், வீணைக்கு ஹேமலதா மணி. அதுக்கப்புறம் நாகஸ்வரத்தில் 7 பேருக்கு தராங்க, திருக்காட்டுப்பள்ளி டி.ஜே. சுப்பிரமணியன், கல்யாணபுரம் ஜி. ஸ்ரீனிவாசன், செம்பனார் கோவில் எஸ்.ஜி.ஆர்.எஸ். மோகன்தாஸ், சித்துக்காடி டி.ஜி. முருகவேல், பி.பி. ரவிச்சந்திரன், ஞான நடேசன், எம்.எஸ்.ஆர். பரமேஸ்வரன் இவங்கெல்லாம் நாகஸ்வரத்துக்கு. அடுத்தது தவிழில் 4 பேர், திருவல்லிக்கேணி கே. சேகர், திருக்கடையூர் டி.ஜி. பாபு, ராமஜெயம் பாரதி, ப. ராதாகிருஷ்ணன். அடுத்தது பரதநாட்டிய ஆசிரியர் வழுவூர் எஸ். பழனியப்பன், பரதநாட்டியத்திற்கு பிரியா கார்த்திகேயன். நாடக நடிகர்கள் 4 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு, பூச்சி எஸ். முருகன், பொன் சுந்தரேசன், வானதி கதிர் என்ற பே. கதிர்வேல், வி. கே. தேவநாதன். நாடக இயக்குனரில் 2 பேர் கொடுத்துருக்காங்க, காரைக்குடி நாராயணன், ரா. நன்மாறன். கதா காலேட்சபம் அந்த நிகழ்ச்சிக்கு சுசித்ரா பாலசுப்ரமணியனுக்கு கிடைச்சிருக்கு. பரதநாட்டிய ஆசிரியர் 2 பேர் கிடைச்சிருக்கு, அமுதா தண்டபாணி மற்றும் கா. தனசுந்தரிக்கு. அப்புறம் பாகவத மேளா அப்படிங்கிற ஒரு கலைக்காக வி. சுப்பிரமணிய பாகவதருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தது பரதநாட்டிய குரலிசைக்கு சுவாமிமலை கே. சுரேஷுக்கும், நாடக தயாரிப்பாளர் சோலை ராஜேந்திரனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. கிளாரினட் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி அதுக்காக வே. பிரபுவுக்கு. குச்சிப்புடி நாட்டியத்திற்கு வி. ஜெயப்பிரியா. பரதநாட்டிய குரல் இசைக்கு ககே ஹரிபிரசாத். பழம்பெரும் நாடக நடிகரான என். ஜோதிகண்ணன். நடிகர்கள் 3 பேர் கிடைச்சிருக்கு, எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, கே. மணிகண்டன். நடிகைகள் 2 பேருக்கு கிடைச்சிருக்கு, சாய் பல்லவி, ஜெயா வி.சி. குகநாதன். அடுத்து திரைப்படம் மற்றும் சின்னத்துறைக்காக இயக்குனருக்கு லிங்குசாமி, அரங்க அமைப்பாளர் விருது எம். ஜெயக்குமாருக்கு. சண்டை பயிற்சி சூப்பர் சுப்பராயன். சின்னத்திரை நடிகர் பி. கே. கமலேஷ். சின்னத்திரை நடிகை மெட்டிஒலி காயத்ரி. பாடலாசிரியர் விவேகா. செய்தி தொடர்பாளர் டைமண்ட் பாபு. புகைப்பட கலைஞர் டி. லக்ஷ்மிகாந்தன்.
திரைப்பட குணச்சித்திர நடிகர் எம் ஜார்ஜ் மரியன். திரைப்பட இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன். நடன இயக்குனர் சாண்டி என்ற சந்தோஷ். அதுக்கப்புறம் பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன். செய்தி தொடர்பாளர் நிகில் முருகன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்பி உமாசங்கர் பாபு. நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசை மற்றும் கிராமிய கலைகள் இந்த பிரிவில் இசை நாடக நடிகர் 3 பேர் கொடுக்குறாங்க. எம்பி விஸ்வநாதன், என் சத்யராஜ், ஏஆர்ஏ கண்ணன். கிராமிய பாடகர் வீரசங்கர். பெரிய மேளத்திற்கு எம் முனுசாமி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம், இதுக்கு காமாட்சிக்கு கொடுக்குறாங்க. நையாண்டி மேல நாகஸ்வரம் 2 பேர் வாங்குறாங்க. பி மருங்கன், கே பாலுக்கு. வள்ளி ஒயில் கும்மிக்கு கே பாலு வாங்குறாங்க. ஓவியர்கள் 2 இந்த விருது வழங்கப்படுது. வே ஜீவானந்தன், கே லோகநாதன். தேவராட்ட கலைக்கு ரஞ்சிதவேல் பொம்முவுக்கும், பொம்மலாட்ட கலைக்கு மு கலைவாணனுக்கும், தப்பாட்ட கலைக்கு எம்எஸ்சி ராதாரவிக்கும், பண்பாட்டு கலை பரப்புனருக்காக ஆர் சுவாமிநாதனுக்கும் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் இசை நாடக நடிகைக்கான விருதா RM தமிழ்ச்செல்விக்கு கொடுக்குறாங்க. தெருக்கூத்து கலைஞரான KM ராமநாதனுக்கு கொடுக்குறாங்க. வில்லுப்பாட்டுக்காக டி ஜெகநாதனுக்கு கொடுக்குறாங்க. நையாண்டி மேல தவிலுக்காக சி மகாமணிக்கு கொடுக்குறாங்க. கிராமிய பாடல் ஆய்வாளருக்காக சந்திர புஷ்பத்துக்கு கொடுக்குறாங்க. சிற்பிக்காக சு தீனதயாளனுக்கு கொடுக்குறாங்க. இதை இல்லாமல் இந்த 90 விருதுகளை இல்லாமல் சிறந்த கலை நிறுவன விருதா சென்னை தமிழ் இயல் இசை சங்கத்துக்கு வழங்குறாங்க. சிறந்த நாடக குழு விருதா மதுரை பாலமேடு MR முத்துசாமி நினைவு நாடக மன்றத்துக்கு வழங்குறாங்க.